பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? கொஞ்சம் வலதுகையை உயர்த்துங்களேன். பாஸ்டர் ஐயா கேட்கும்போது நிறைய பேர் அமைதியாக இருக்கவும், ஒரு வேளை சோர்வாக வந்திருக்கீங்களா இன்றைக்கி? பிரைஸ் தி லார்ட். இல்லையா? சந்தோஷமாக இருக்கிறவங்க வலது கையை உயர்த்துங்களேன். கொஞ்சம் பார்க்குறேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆல் ஆர் ஹாப்பி. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியானவரை ரிசீவ் பண்ணுவோம். Let's all receive the Holy Spirit. Celebrate with God. Hallelujah. Celebrate God. ஆண்டவரோடு நாம் கொண்டாட வேண்டும், ஆண்டவரை கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். அடிக்கடி தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது இந்த காரியத்தை மறந்துடாதீங்க. நான் என் அப்பா வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஃபாதர் பாடுறாரு, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம். இது என் பிதாவின் வீடு, இங்கே தேவனுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. என்ன வைராக்கியம் இருக்குது நம்முடைய பிதாவுக்கு? என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஒரு வைராக்கியத்தோடு தான் இன்னைக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்று என்னை ஆராதிக்க வந்திருக்கிற என் ஜனம், என் வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஜனம், இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது என் மகிழ்ச்சியினால் நிரம்பி செல்ல வேண்டும். Let them be filled with the joy of the Holy Spirit. அதுதான் கடவுளுடைய வைராக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் முதல் ஆராதனையில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற வார்த்தையை, ஆண்டவருடைய அக்கினி எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறது என்பதை குறித்து தியானிக்க கிருபை கொடுத்தார். அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய அக்கினி நமக்குள் வருகிறது. அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது அக்கினியாய் அவர் நமக்குள் இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை சொன்னேன், தேவன் சாட்சிகளை ஏற்படுத்துவார். இன்றைக்கு கூட சார்லி கர்க்னுடைய சாட்சியை கேட்டோம். அப்படியாய் அநேக பரிசுத்தவான்கள், மிஷனரிகள் இவருடைய சாட்சிகளை பார்க்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு வைராக்கியத்தின் அக்கினி பற்றி பிடிக்கும். உங்கள் வாழ்க்கையிலே நடந்த சில சாட்சிகளை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுதும் உங்களுக்குள் ஒரு அக்கினி பிடிக்கும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை கர்த்தர் நம் மத்தியில் பேசினார். அது என்னவென்றால், சால்வையை கர்த்தர் அனுப்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அக்கினி வரும். அல்லேலூயா. தேவனுடைய சால்வை என்பது அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடையாளம். எலியாவின் மேல் இருந்த சால்வை கீழே விழுந்தபோது எலிசா எடுக்கிறான். அவன் அந்த அபிஷேகத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமாய் மாறுகிறது. இயேசு இரட்சகரும் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து விண்ணகத்திற்கு சென்ற பின்பு அவருடைய சால்வையை முதலாக பெந்தேகோஸ்தே நாளன்று சபை பெற்றுக்கொண்டது. 120 பேர் மேலும் அந்த அபிஷேகம் விழுந்தது. அது அக்கினியாய் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. இதை தான் முதல் ஆராதனையில் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசினார். இந்த இரண்டாவது ஆராதனையிலே தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் பேசுகிற ஒரு சத்தியம் உண்டு. பிள்ளைகளே, என் வைராக்கிய அக்கினியை உங்களுக்குள் போட்டேன். அந்த வைராக்கிய அக்கினி உங்களுக்குள் வரும் பொழுது, அது உங்களுக்குள் பற்றி எரியும் பொழுது உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக்கும். ஏசப்பா சொல்றார், நான் அக்கினியை போட்ட உடனே உங்க குடும்பத்தில் ஒரு பிரிவினை வரும் அப்படின்றார். என்ன பிரிவினை? பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் நடுவில் ஒரு சுவர் வந்து விடும். எல்லாருமால நீங்க செய்ய முடியாது பாவத்தை. ஆகவே தான் சொல்றாரு, என் அக்கினி உங்க மேல விழுந்த உடனே இவ்வளவு நாள் குடித்து கொண்டிருக்கிற நீ குடிக்க மாட்டாய். இவ்வளவு நாள் பொய் பேசுகிற நீ பொய் பேச மாட்டாய். இவ்வளவு நாள் லஞ்சம் வாங்கிட்ட நீ லஞ்சம் வாங்க மாட்டாய். அது நிமித்தம் நீ வாழ்கிற இடத்துல நீ தனித்து பிரிக்கப்படுவாய். அல்லேலூயா. ஏசப்பா சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொன்னார் அந்த வார்த்தை. இன்னைக்கு கூட சார்லி கர்க்னுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாம் பார்த்தோம். அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. அல்லேலூயா. ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம் தெரியுமா? முழு அமெரிக்காவையும் வேதத்தின் பின்னே திருப்ப வேண்டும். The whole America should come back to the Bible. அது தேவனுடைய சத்தியத்துக்கு நேராய் திரும்ப வேண்டும். சத்தியத்தை விட்டு தேசம் எங்கேயோ தூரம் போய்விட்டது, எங்கேயோ போய்விட்டது. பாவத்தை பால் போல் பருகுகிற ஒரு கூட்டமாய் அது மாறிவிட்டது. அல்லேலூயா. அமெரிக்கா பார்க்கும்போது ஒரு உள்ளத்தில் வேதனை, போராட்டம். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கொரோனாவுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப தீவிரமாய் திருச்சபையில் போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாராம்.
இந்த 5 வருடங்களுக்குள்ளே உலகத்திலே ஒரு பெரிய அசைவை ஒரு 31 வயது தெய்வ மனிதனால் கொண்டு வர முடிந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த வைராக்கியத்தை கர்த்தர் உங்களுக்குள் போடுவார், உங்கள் குடும்பத்திற்குள்ளும் போடுவாராக. அல்லேலூயா. அவருக்குள் இருந்த வைராக்கியம் சபை பரிசுத்தம் அடைய வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அவருக்குள் இருந்த வைராக்கியம். பக்தனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும்போது 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்த போது சொன்னது போல. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கண்களை மூடுவோம். தேங்க்யூ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் அருமை ரட்சகனமாக இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறோம். அப்பா ஆவியானவரே, உம்முடைய அக்கினியோடு இன்று எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீர். அந்த அக்கினியை நீர் எங்கள் மேல் போடும் பொழுது ஒரு தேவ வைராக்கியம் எங்களுக்குள் ஆவியானவர் உண்டாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா இன்றைக்கும் கூட வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா, எங்கள் வாழ்க்கை என்று முடியும், எப்பொழுது முடியும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அதற்கு முன்பதாக உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை செய்ய நாங்கள் ஆசையாயிருக்கிறோம், வாஞ்சியாயிருக்கிறோம், வைராக்கியமாயிருக்கிறோம். எங்கள் ஜீவன் போவதற்கு முன்பதாக உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க ஒரு வைராக்கியத்தின் அக்கினி என்று நீர் போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேச போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் மாறட்டும். பிசாசின் வல்லமைகளை துரத்துகிறோம், அதன் கிரியைகளை அழிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பக்தனாகிய பவுலுக்குள் ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியத்தை தான் இங்கு இந்த வேத பகுதி சொல்லுகிறது. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என்ன வைராக்கியமா? தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுலுக்குள் ஆவியானவர் ஒரு வைராக்கியத்தை போட்டார். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு நான் வந்தது? எங்கேயோ கனவு கண்ட மாதிரி இருக்குவா? ஆண்டவர் சொல்லுகிறார், 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களிடத்தில் நான் வந்தபோது ஆவியானவர், நமக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அது என்ன வைராக்கியம் என்று ஆண்டவர் பேசினார். ஒன்று, அவர் நமக்குள் வந்து நம்மை பரிசுத்தமாக்க வைராக்கியமாக இருக்கிறார். 2வது, நமக்கு பலன் தருவதற்கு அவர் வைராக்கியமாக இருக்கிறார். 3வது, நம்மை பாதுகாத்து பயன்படுத்த வைராக்கியமாக இருக்கிறார். அடுத்து பரலோகம் கொண்டு போய் சேர்க்க அவர் வைராக்கியமாக இருக்கிறார். ஆகவே தான் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது அவருடைய வைராக்கியம் நம்மை தள்ளி கொண்டு போகும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அல்லேலூயா. ஒரு சில மறந்துட்டீங்க, வரலையான்னு தெரியல. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வைராக்கியம், நான் எனக்குள் இருந்த வைராக்கியத்தை உனக்குள் அனுப்பிவிட்டேன், அதைத்தான் ஒரு அக்கினியாய் உன்மேல் போடுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த அக்கினி உங்களுக்குள் வந்துவிட்டால் உங்களை கொண்டு கர்த்தர் என்ன வைராக்கியத்தோட காரியத்தை செய்யணும் அவர் செய்து முடிப்பார். அப்போ பவுலுக்குள் ஒரு வைராக்கியத்தை போடுகிறார். என்ன வைராக்கியம்? இந்த திருச்சபை கரை திரை அற்ற மனவாட்டியாய் பரலோகத்தில் தேவனை சந்திக்க வேண்டும். சபைக்குள் கரைகள் இருக்கக்கூடாது, அருவருப்புகள் இருக்கக்கூடாது, பாவங்கள் இருக்கக்கூடாது, அசுத்தங்கள் இருக்கக்கூடாது என்று அவருக்குள் ஒரு வைராக்கியம் எழுப்பி நிற்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, சபையை பார்க்கிறார், உற்று பார்க்கிறாரு. பார்க்கும்போது அதில் 17 வகையான பாவங்கள் உள்ளே இருக்கிறத பார்க்கிறார். எத்தனை பாவங்கள்? 17 வகையான பாவங்கள். அப்ப இந்த பாவத்தோடு, இந்த கரையோடு சபை பரலோகம் போக முடியாது. அவர் சொல்றார், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில்
5ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சுனியங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். அல்லேலூயா. அப்ப இந்த க்ளீன் பண்றவங்களை பாருங்களேன். அவங்க க்ளீன் பண்ணும்போதே அவங்களுடைய வைராக்கியத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சிலவங்க பாத்திரம் கழுவும்போது பாருங்களேன், அப்படி தண்ணியை திறந்துட்டு அப்படி வச்சுட்டு அப்படி எடுத்து தூக்கி போடுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஒரு சிலர் கழுவும்போது பார்க்கணும், விளிம்பை இப்படி கழுவணும், இதுக்கு நார் போட்டு கழுவணும், இதை ப்ரெஷ் போடணும், இதில் டிட்டர்ஜென்ட் போட்டால் தான் இந்த அழுக்கு போகும். அவர்களுக்கு அழுக்குகள் எங்கெங்கே இருக்கிறது என்று பார்த்து சுத்தமாய் கழுவி பின்பு அதை காய வைத்து உள்ள வைப்பாங்க. அப்போ கழுவுகிற விதம் எப்படின்னா, எவ்வளவு அழுக்கு இருக்கிறது, எங்கெங்கே இருக்கிறது என்ற ஒரு அறிவு இருந்தால்தான் நீங்கள் சுத்திகரிப்பதை உண்மையாய் பண்ண முடியும். அல்லேலூயா. பவுல் சபையை பார்க்கிறார். சபைக்குள் 17 வகையான பாவங்கள் இருக்கிறது. சபைக்குள்ளே தான் இருக்கு, இப்படிதான் போட்டிருக்கு பைபிள். அல்லேலூயா. கலாத்தியர் என்பது ஒரு சபை. கொரிந்தியர் சபையில் சொல்றாரு, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியோடு தவறாய் நடந்து கொண்டிருக்கிறான் என்றார் சபையை பார்த்து. அவருக்கு சபையை பார்க்கும்போது சபையில் உள்ள அசுத்தங்கள் தெரிகிறது, அருவருப்புகள் தெரிகிறது. உடனே அவருக்குள் ஒரு வைராக்கியம் வருகிறது. என்ன வைராக்கியம்? இந்த சபை கரை திரையற்றதாய் மாற வேண்டும், கற்புள்ள கன்னிகையாய் மாற வேண்டும். கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை இன்றைக்கு ஏன் உங்களுக்கு கொடுக்க போகிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பொழுதே அந்த அக்கினியை கர்த்தர் உங்களுக்குள் போட போகிறார். சபையை பரிசுத்தமாக்கும் ஒரு வைராக்கியத்தின் அக்கினியை கர்த்தர் உங்களுக்குள் போட போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு மனதில் பதிகிற மாதிரி 2 சவுல 2 பெனகாஸ் பேசிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. பைபிளில் 2 சவுல் இருக்காங்களா? இருக்காங்களா? முதல் சவுல் தான் பவுலுன்னு மாறிடுறோம். 2வது சவுல் எங்கே இருக்கார்? பழைய ஏற்பாட்டில் ராஜாவாக இருக்கிறார். இப்போ இந்த சவுலுக்கு என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் அவருடைய வைராக்கியம். அவர் முதல்ல தேவனை சந்திக்கிறார். சந்திக்கும் போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருந்த சவுல், மத வைராக்கியத்தில் தன் மத வெறி பிடித்து ஓடிக்கொண்டிருந்த சவுல், அவர் தேவ பிள்ளைகளை துன்புறுத்துவதற்காக அரசு ஆணைகளை வாங்கி கொண்டு வேகமாய் போய்கொண்டிருக்கும் போது தமஸ்கு வீதியிலே சடிதியாய் தேவன் அவனை சந்திக்கிறார். அவனை சந்திக்கும் பொழுது அவன் தடுமாறுகிறான். அந்த ஒளியை அவனால் பார்க்க முடியவில்லை. அந்த சத்தம் அவருடைய இருதயத்தை உடைத்தது. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. இந்த சத்தம் வந்த உடனே சவுலுக்கு தெரிந்து விட்டது, இது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சத்தம். உடனே சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? கீழ்ப்படிஞ்சிட்டான். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தை முழுமையாய் சொல்லுகிறார். அனனியா என்ற ஒரு தேவ மனிதன் மூலமாய் அப்படியே அதை ஏற்றுக்கொள்கிறார். கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு நேராய் ஓடுகிறார். அல்லேலூயா. அந்த தேவ சித்தத்தின்படி ஓடி 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 ஊழியம் செய்கிறார், ஆத்ம ஆதாயம் செய்கிறார், சபைகளை உருவாக்குகிறார் உருவாக்குகிறார் உருவாக்குகிறார். வசனம் சொல்லுது, பவுலுக்கிட்ட இருந்த ஒரு நல்ல பெஸ்ட் குணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிதல். யார் யாருக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்குதோ அவங்க கிட்ட பரிசுத்தம் கூடயே இருக்கும். அல்லேலூயா. தாமதமாக கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமைக்கு அடையாளம். நான் சொல்ற வார்த்தை புரியுதுங்களா? இன்னைக்கு இதை செய்யன்னு சொன்னதை 2 நாள் கழிச்சு செஞ்சீங்கன்னா அது கீழ்ப்படியாததற்குத்தான் சமம். புரியுதா? கடைசியில் இருக்கவங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாருன்னா இன்னைக்கு கீழ்ப்படியணும். அதை நான் 2 நாள் கழிச்சு பார்த்துக்கிறேன். ஆனால் சவுல் என்றைக்கு தமஸ்கு வீதியிலே தேவனை சந்திக்கிறாரோ
அன்றே கர்த்தரிடத்தில் தன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட பேசுகிறவர், உங்களை குறித்து நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், நான் சில வார்த்தைகளை நான் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிலாம் கேட்கவில்லை. அவர் என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை 6ஆம் வசனம், அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென், ஆமென். பாருங்க, உடனே வசனம் சொல்கிறது 8ஆம் வசனம், சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். பாருங்கள், உடனே கீழ்ப்படுகிறான். எழுந்தா கண்ணு தெரியல, சொந்த ஊருக்கு திரும்பி போயிருக்கலாம், அவங்க ஊருக்கு போல. கீழ்ப்படிந்து கண்ணு தெரியலானும் பரவாயில்ல, சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை நாள் சாப்பிடலையா? 3 நாள். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே கீழ்ப்படிதல், 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 கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சவுலாய் அவன் மாறினான். ஆகவே தான் கர்த்தர் அவனுக்குள் தன்னுடைய வைராக்கியத்தை போட்டார். என்ன வைராக்கியம் தெரியுமா? சபையை பரிசுத்தமாய் மாற்றுகிற ஒரு வைராக்கியம். சத்தியத்தை சொல்வது மாத்திரமல்ல, சத்தியத்தின்படி சபையை நிர்வகிப்பது மாத்திரம், உருவாக்குவது மாத்திரமல்ல, சபையை பரிசுத்தமாக்கும் ஒரு வைராக்கியம் இருக்கின்றது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவிப்பது, சபையை உண்டாக்குவது, சபையை பரிசுத்தமாக்குவது, மூன்றுமே அவருடைய வைராக்கியமாக இருந்தது. நான் கடந்த முறை வந்தப்போ சொன்ன, ஆவியானவர் பவுலுக்குள்ளிருந்து வைராக்கியத்தை கொடுத்தார். விக்கிரங்களை பார்த்த உடனே வைராக்கியம். தெரு தெருவா, கடை தெருவில் போய் கர்த்தருடைய சத்தியத்தை அறிவித்துக் கொண்டே இருந்தார். சபையை உருவாக்கி கொண்டே இருந்தார். உருவாக்கப்பட்ட சபைகளுக்கு நிருபங்களை எழுதி 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 பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தார். கொரிந்தியருக்கு எழுதுறாரு, கலாத்தியருக்கு எழுதுறாரு, எபேசியருக்கு எழுதுறாரு இல்லையா? உடன் ஊழியர்களை உருவாக்குறார். தீமோத்தேயு உனக்கு எழுதுறேன், 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு எழுதுறாரு. அவர் எழுதின நிருபங்கள் எல்லாம் சபையை உருவாக்கவும், சபையை பரிசுத்தமாக்கவும், சத்தியத்தை அறிவிக்கவும். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு ரொம்ப இடைஞ்சல் பவுலுடைய பிரசங்கம் தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்த மிக தெளிவான வெளிப்பாடு அவருக்குள் இருந்தது. இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஒரு தேவகுமாரன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவருக்குள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவர். எல்லா ரகசியங்களையும் கர்த்தர் பவுலுக்கு அறிவிக்கிறார், அவர் சபைக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்கிறார், பவுலுக்குள் இருந்த வைராக்கியம் சபை கரைதரையற்ற கற்புள்ள கன்னிகையாய் மாற்றுவது. நீங்களும் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தோமே, இந்த சார்லி கர்க், அவருக்கு ஒரு வைராக்கியங்க. என்ன வைராக்கியம்? இந்த அமெரிக்காவிலிருந்து ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் உலகமெங்கும் போய் சபைகளை சத்தியத்தை சொல்லி, சபைகளை உருவாக்கி, சபைகளை பரிசுத்தம் பண்ணினார்களே. இந்த அமெரிக்கா இன்றைக்கு சத்தியத்தை விட்டு விலகிருச்சு. சபைகள் அருவருப்பான பாவத்திற்குள்ளே போய் சிக்கி கொண்டது. அருவருப்பானவைகள் சபைக்குள் வந்து விட்டது. ஐயா சொன்னாங்க, அரவாணிகள். அது ஒரு சின்ன ஒரு தெளிவு கொடுக்குறேன். சிலர் பிறப்பிலே சரீர பிரகாரமாய் பலவீனத்தோடு ஊனத்தை போல பிறக்கிறவர்கள் உண்டு. அது பிறக்கும் போதே அந்நகர்களாய் மாறுவார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற கலாச்சாரம், அமெரிக்காவில் இருந்த கலாச்சாரம் என்னன்னா, சிறு குழந்தைகளை பார்த்து கேட்பாங்க, உனக்கு ஆம்பளையா இருக்க ஆசையா, பொம்பளையா இருக்க ஆசையா? ஐ வாண்ட் டு பி மேல் அப்படின்னா உடனே பெண் குழந்தைய பெற்றவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்களே இல்லையோ, அந்த குழந்தைங்க பேச்சை வட்டு அறுவை சிகிச்சை பண்ணிடுவாங்க. இன்றைக்கி அதற்கு வேண்டிய ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது. அதை போட்டுட்டா மீசை வரும், தாடி வரும், அந்த குழந்தை அப்படியே பெண் குழந்தை ஆண் குழந்தையாக மாற ஆரம்பித்து விடும். அந்த ஆணை பார்த்தா அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு சயின்ஸை கண்டுபிடிச்சி, இப்படி ஒரு கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பை அருவருப்பாக்கி கொண்டிருந்தார்கள். சிறு வயதிலே அது நடக்கும்.
பெற்றோர்கள் ஆண் வேடிக்கை தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கலாச்சாரம் அமெரிக்காவில் இருந்தது. அதே மாதிரி கழிவறைகளுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஆண் நான் பெண்ணுன்னு நினச்சிருக்கேனுக்கு பெண்கள் கழிவறைக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு பெண்ணு நான் ஆணு நினச்சா ஆண்கள் கழிவறையை போய் யூஸ் பண்ணலாம். ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அல்லேலூயா. அதை நியாயப்படுத்துகிறார்கள். அந்த அருவருப்பு வேதத்துக்கு முரண்பானது. இப்படிப்பட்டது சபைக்குள் இருக்கிறதை இந்த தெய்வ மனிதன் பார்த்தார். ஆகவே அவருக்குள் வைராக்கியம் வந்தது. அல்லேலூயா. நீங்க போற ரூட்டு சரி கிடையாது, டர்ன் பண்ணுங்க, யூ டர்ன் பண்ணுங்கன்னு தான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு பேரே யூ டர்ன் அப்படின்னு வச்சார். அல்லேலூயா. போற வேகத்துல திரும்பி வந்துரு. நீ போறது நரகம் அமெரிக்கா, நீ போறது நரகம் அமெரிக்கா. நீ போகிற ரூட்ல போனா நீ அழிந்து போய் விடுவாய். முழு அமெரிக்க தேசமும் உயர்ந்ததுக்கு காரணம் சத்தியத்தின்படி வாழும்படி தன்னை ஒப்பு கொடுத்த தேசம் அது. அவர்களுடைய சகல காரியங்களும் சத்தியத்தின்படி. பைபிள் நீங்க போய் கோர்ட்ல பார்த்தா கூட பைபிள் இருக்கும். அவர்கள் நீதிபதியினுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகள் எழுதி போட்டிருப்பாங்க. அது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உடைத்து எடுத்து வகுப்புகளில் இருந்த வேதபாட வகுப்புகள் எல்லாம் எடுத்து இதுக்கு முந்தின அரசாங்கங்கள் தேசத்தை கரைப்படுத்தி விட்டார்கள். ஆகவே தான் தேசம் கரைப்பட்ட உடனே அது உடைந்து பொருளாதாரத்திலும் நலிவு வந்தது. எல்லாவற்றிலும் இறங்கி கொண்டிருக்கிறது தேசம். ஏனென்றால் சபை அருவருப்பாகிவிட்டது, அசுசிப்பட்டு விட்டது. அந்த பவுலின் வைராக்கியத்தை தான் அந்த தேவ மனுஷன் கையில் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் வைராக்கியத்தின் அக்கினியை உன் மேல போட போகிறேன். உனக்கு ஒரே ஒரு வைராக்கியம் இருக்கணும் மகனே மகளே, நான் கரைதரையற்றவளாய் தேவனை சந்திக்க வேண்டும். என் சபையும் கரைதரையற்ற மனவாட்டியாய் தேவனை சந்திக்க வேண்டும். ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், ஆண்டவரே என் சபைக்குள் எங்கு கரைகள் வருகிறது எனக்கு காண்பீங்க. கர்த்தர் காண்பிப்பார். பவுலை குறித்து ஒரு ரகசியம் பைபிள் இருக்கு. ஆவிக்குள்ளாகவே சபைகளில் டிராவல் பண்ணி பார்த்துருக்கிறார். அவருக்கு ஒரு வரம் இருந்திருக்கு. ஆவியிலே வந்து பார்த்துருக்கிறார். சபைகள் என்ன நிலவரத்தில் இருக்கு, சபையில் என்ன பாவம் இருக்கு, சபை எப்படி இருக்கு, சுத்திகரிக்கப்பட வேண்டும். துல்லியமாய் கடைசியில் ஆண்டவர் பார்த்தாரு, பவுலு நீ சபையை சுத்திகரித்தது ரொம்ப சந்தோஷம். கடைசி நாட்களில் வரப்போகிற சபையில் இன்னும் கொஞ்சம் வினோதமான பாவங்கள்லாம் இருக்கும். அதனால யோவானுக்கு நான் அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு போய் சொல்லி கொடுக்கிறாரு. 7 சபைகளிலும் இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கும். ஒவ்வொரு சபையிலையும் என்னென்ன பாவம் இருக்கும். ஆதியில கொண்டு இருக்க அன்பை விட்டுடுவாங்க, பிசாசுக்கு இடம் கொடுப்பாங்க, எசபெலின் ஆவிகளுக்கு இடம் கொடுப்பாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட துணிகரமாய் பாவம் செய்வாங்க. 7 சபையிலும் கர்த்தர் அந்த பாவங்களை காண்பித்து சுத்திகரிப்பை யோவான் மூலம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் பார்க்கும்போது ஒவ்வொரு சபையை குறித்து வாசிக்கும் போது, ஆண்டவரே இந்த சபையில் இருந்த பாவம் எனக்குள் வந்துவிடக்கூடாது, ஆண்டவரே இந்த சபைக்குள் இருந்த பாவம் எனக்குள் வந்துவிடக்கூடாது. ஜெபம் பண்ணணும். அப்போ தான் கரைதரையற்ற மனவாட்டியே போக முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? எபேசு சபையில் என்ன பாவம் இருந்தது? யாரோ ஒருத்தன் சொல்ல முடியுமா? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை வேண்டும். முன்னெல்லாம் ஆதியில் சர்ச்சுக்கு வரணும்னா அடிச்சு பிடிச்சி காலையிலே ஏஞ்சி ஓடி வருவீங்களே, சத்தியத்தை வாசிப்பீங்களே, அதிகாலை ஜெபம் பண்ணுவீங்களே, கர்த்தருக்கு ஒழுங்காக காணிக்க கொடுப்பீங்களே, கர்த்தருடைய காரியத்தில் கிராம ஊழியங்களுக்கு போவீங்களே, இரவு பகலும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தீங்களே, அந்த அன்பு எங்கே? எபேசு சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையே நீ பார்த்து சொல்றாரு, நீ கற்புள்ள கன்னிகையாய் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட நான் வைராக்கியத்தோடு இருக்கிறேன். ஆகவே தான் பவுலின் மூலம் கர்த்தர் அந்த வைராக்கியத்தை வெளிப்படுத்தி சபையை பரிசுத்தம் பண்ணிக்கிறார். பவுலுக்குள் இருந்த கீழ்ப்படிதல், பவுலுக்குள் தேவனோடு கொண்டிருந்த உறவு, உண்மை சபையை பரிசுத்தப்படுத்தினது. அல்லேலூயா. ஆனால் இன்னொரு சவுல் இருக்கார் பவுல் பழைய ஏற்பாட்டில். அந்த சவுல் எப்படி இருந்தார்? 1 சாமுவேல் 13:13 வாசிங்க. 1 சாமுவேல் 13:13.
சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். பாருங்க, தேவனுடைய வார்த்தை மிக துல்லியமாய் சவுலுக்கு கர்த்தர் சொல்றார், நீ ஆராதிக்கும் பொழுது, நீ யுத்தம் செய்யும் போது இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாய் சொல்லி கொடுக்கிறார். அமலேக்கியர்கள் என்ற ஒரு கொடூரமான கூட்டத்தை நீ முழுமையாய் துடைத்து போடுன்றார். இவன் துடைத்து போட மாட்டான், அதில் பெஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிறான். ஆராதனை செய்யும் போது தீர்க்கதரிசி தான் ஆராதனை செய்ய பழி செலுத்தணும், இவன் போய் அவசரப்பட்டு உள்ளே சேராம். எல்லா இடத்திலும் கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை அவனுக்குள் இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய இருதயம் துக்கப்படுகிறது, தேவனுடைய இருதயம் உடைந்து போகிறது. ஆகவே தான் தேவன் சொல்கிறார், 1 சாமுவேல் 15:22 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் எண்ணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இந்த சவலை பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கு ஒரு எச்சரிக்கை வருகிறது. அல்லேலூயா. தேவன் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். இதில் போய் நம்முடைய மூளையை உள்ள சைத்தப்படுத்தக்கூடாது, செலுத்தக்கூடாது. அநேக நேரங்களில் தாமதம் பண்ணுவோம், அநேக நேரங்களில் தேவன் சொன்னதை மறந்து விடுவோம், அல்லது தேவன் சொன்னதில் நம்முடைய சுய ஞானத்தை உள்ளே புகுந்து கீழ்ப்படியாமல் செய்து விடுவோம். சவுல் அப்படி தான் செஞ்சிட்டாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அமலேக்கியரை சங்கரின்னா சங்கரிக்காம அவனுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டான். அது தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தினது. பலி செலுத்துவது தீர்க்கதரிசி செய்ய வேண்டியதை அவனே போய் செய்கிறான். இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்லாததை நீங்கள் செய்யாதீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை துரிதமாய் செய்யுங்கள். தேவன் கீழ்ப்படிதலின் ஆவியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். கடைசி நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படிதலை விட்டு சபை விலகி கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே நாளில் போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் கூட பாருங்கள், உங்கள் ஜெப நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 45 மினிட்ஸ் ஆகிருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் ½ அன் ஹவர் ஆகிருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் 1/4 மணி நேரமாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் 10 நிமிஷமாக இருக்கும், அப்புறம் 5 நிமிஷம் ஆகும். அப்படி நின்றுக்கிட்டே ஜெபம் பண்ண, நான் வண்டி ஓட்டிக்கிட்டே ஜெபம் பண்ணுறேன் பிரதர் அப்படின்றவாங்க. அப்படித்தான் சத்துரு நம்முடைய எல்லைகளில் கொண்டு வருவான். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், சவுல், புதிய ஏற்பாட்டு சவுளை போல கீழ்ப்படி, சபை பரிசுத்தம் அடையும். அதற்குரிய வைராக்கியத்தோடு செயல்படும். அல்லேலூயா. 2வது ஒரு தேவ மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். பினகாஸ். 2 சவுளை பற்றி சொல்லிட்டேன், வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 2 பினகாஸை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். என்னாகும் புஸ்தகம் 25:11. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். இப்போ பாருங்க, பவுலின் வைராக்கியம் சபையை கரைதரையற்ற மனவாட்டியாய் மாற்றுவது. இங்கே ஒரு தெய்வ மனிதன் இருக்கிறார், பினகாஸ். இவருக்கு ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம்னா, ஒரு பெரிய தேவ கோபாக்கினை வரப்போகிறது சபைக்கு. அல்லேலூயா. சபை பெரிய பாவத்தை செஞ்சிருச்சு. ஒரு தேவனுடைய கோபம் பற்றி பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் ஒரு வைராக்கியத்தை போடுகிறார். என்ன வைராக்கியம் தெரியுமா? நான் இந்த கோபத்தை நிறுத்தணும். கர்த்தர் சபையின் மேல் ஒரு கோபமாக இருக்கிறாரு, இதை நான் எப்படி நிறுத்தட்டும் என்று பார்க்கிறார். அந்த நேரத்தில் மோசையின் மூலம் தேவனுடைய வார்த்தை வருகிறது. உடனே பாருங்க, அந்த பாவம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல போய் அந்த பாவத்தை தடுத்து நிறுத்தி அதை துடைத்து போடுகிறான். ஹல்லேலூயா. என்ன பாவம் இருந்துச்சு சபையில்?
விபச்சாரம். தேவன் அருவருக்கிற மனிதர்களோடு இணைந்து விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு சபை. அல்லேலூயா. என்ன பிரதர் சபைன்னு சொல்றீங்க? ஆமாம், என்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ பைபிள் அவர்களுக்கு கொடுக்குற பெயர் சபையார். சபையார் சபையார் தான் சொல்லும். அப்போ சபையாருக்குள் ஒரு பாவம் இருந்தது. மோவாபிய ஸ்திரீகளோடு அருவருப்பை தேவ ஜனங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த அருவருப்பை செய்து தேவனை விட்டு பிரித்து அவர்களை பலவீனப்படுத்தி அந்த சந்ததியையே அழிக்கும்படிக்கு திட்டமாயிருந்தார்கள். அல்லேலூயா. பிசாசு ரொம்ப தந்திரமானவங்க. உங்களை நேராக வந்து தாக்க முடியாது. பிழையாம் தீர்க்கதரிசின்னு சொல்கிறோம்ல, அவன் கடைசியில் எப்படி குறி சொல்கிறவனாய் மாறினான்? தீர்க்கதரிசி தான் தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தான். அந்த பாலாக் என்ற ராஜா வந்து கேட்குறான் பிள்ளையாம் கிட்ட, நீ என்ன அந்த ஜனங்களை சபிச்சுடு, நான் போய் அவங்களை ஜெயிச்சிடலான்னு பார்த்தேன், நீ சபிக்கவே மாட்டேறியே, ஆசீர்வச்சிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தந்திரமான பிசாசினால் ஏவப்பட்ட ஒரு காரியத்தை அவன் சொல்லி கொடுக்குறான். இந்த ஜனங்கள் பாவம் செய்தால் பலவீனமாகி விடுவார்கள், இவர்கள் தேவன் இவர்களோடு இருக்க மாட்டார், இவர்கள் அசுசி ஆகிவிட்டால் எளிதாய் நீ தட்டி விடலாம். அல்லேலூயா. பிசாசம் அப்படி தானே பண்ணான் ஏதேன் தோட்டத்தில், அப்படி தானே பண்ணான். இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர் வந்து உலாவார்ப்பா. அவர் உலாவுனார்னா இந்த இடமே அக்கினியாக இருக்கும், என்னால் நுழையோட பாம்பு நான் கருகி போயிடுவேன். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் இந்த ஜனங்களை கிட்டே நெருங்க முடியாது, இவர்களை தேவனை விட்டு பிரிக்கணும் என்று சொல்லி ஆதாம் ஏவாளோடு தந்திரமாய் பேசுகிறான். அவர்களை பாவம் செய்த உடனே தேவனை விட்டு விலக வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் அந்த முழு உலகத்தையும் பாவத்தில் கவிழ்த்து போட்டான். அந்த தந்திரத்தை தான் அன்னைக்கு அவன் செஞ்சான். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய கோபம் வருகிறது. நான் உங்களுக்கு இவ்வளோ வார்த்தைகளை துல்லியமாய் சொல்லியும் மோசேயின் மூலம் உங்களுக்கு கட்டளைகளை ஏற்படுத்தியும் நீங்கள் துணிகரமாய் இந்த பாவத்தை செய்கிறீர்களே என்று தேவ கோபம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது தேவனுடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் பினகாஸ் ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் செய்த காரியத்தினால் பாவம் நிவர்த்தி ஆனது. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. பாருங்க, வசனம் சொல்கிறது 13ஆம் வசனத்தில் வாசிங்க. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். பாருங்க, இந்த பினகாஸ்தனுடைய பக்தி வைராக்கியம் எதை கொண்டு வந்தது? பாவ நிவர்த்தியை கொண்டு வந்து தேவ கோபத்திலிருந்து சபையை தடுத்து நிறுத்தினது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், பினகாசுக்குள் நான் போட்ட பக்தி வைராக்கியத்தின் அக்கினியை உண்மையில் போட போகிறேன். சபைக்கு வருகிற தேவ கோபத்தை நீ தடுத்து நிறுத்துவாய். உன் மூலம் சபை பாதுகாக்கப்படும். நம்புறீங்களா? அல்லேலூயா. இன்னொரு பினகாஸ் இருந்தார். அவரும் ஆசரிப்பு கூடார வாசல்ல தான் பண்ணார். என்ன வேலை பண்ணார்? வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. ஓப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். பாருங்க, இங்க ஒரு பினகாஸ் இருக்காரு. இவரும் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். முதல்ல சொன்ன பினகாஸ் ஆரோனுடைய பேரன், பெரிய ஆசாரியன் இருக்கார்ல ஆரோன், அவருடைய பேரன் அவர். இவரும் ஒரு ஆசாரியனுடைய மகன் தான். இவர் பேரும் பினகாஸ். இவங்க செய்த அருவருப்புகள் தேவனை
கோபமூட்டினது. ஹல்லேலூயா. அங்கு வருகிற பெண்களோடு தவறான பாவத்தில் விழுகிறாங்க. அவங்களுடைய பழியெல்லாம் பிடுங்கிக்கிட்டு போகிறாங்க, கொள்ளையும் அடிக்கிறாங்க, தவறான பாவத்தையும் செய்கிறாங்க. இதை பார்க்கும்போது கர்த்தருடைய வைராக்கியம் எழும்புகிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, பைபிளில் ஒரு பினகாஸ் தேவனை கோபப்படுத்துகிறான், ஒரு முன் மற்றொரு பினகாஸ் தேவனுடைய கோபத்தை நிறுத்துகிறான். ஹல்லேலூயா. ஒரு சவுல் கீழ்ப்படிகிறான், மற்றொரு சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கோபத்தை ஏற்படுத்துகிறான். இன்றைக்கும் கடவுள் சொல்லுகிறார், அந்த சவுலுக்குள்ளிருந்த வைராக்கியம் பவுலாய் மாறின அவனுக்குள் இருக்கிற வைராக்கியத்தை உனக்கும் கொடுக்கிறேன். அல்லேலூயா. சபையை பரிசுத்தம் பண்ணும் வைராக்கியத்தை உனக்கு கொடுக்கிறேன். சபையை தேவ கோபத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு வைராக்கியத்தை உனக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு இந்த வைராக்கியம் இருந்தால் தான் ஒரு பெரிய எழுப்புதல் நக்கினி வரும். அல்லேலூயா. சபை பரிசுத்தமானாலே போதுங்க, எழுப்புதல் வர ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள் சபைகள் பரிசுத்தம் அடையாததுனால தான் எழுப்புதலே வரல. ஏன் வரல? சபைக்குள் பரிசுத்தம் இருந்தால்தான் அந்த அக்கினி வெளியே போகும். சபமே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்றார்? லவோதிகா சபைக்கு உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அப்போ சபைக்குள்ள அந்த அக்கினி இல்லாததுனால்தான் அவர்களை வெளியே போகும்போது அக்கினியை எடுத்துக்கிட்டு போக முடியல. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நான் உனக்கு போட போகிற அக்கினி சபையை பாதுகாக்கும் அக்கினி. அல்லேலூயா. சபையை கரைதரை அற்றதாய் கொண்டு போகும் ஒரு அக்கினி. ஆண்டவர் அதைத்தான் என்னிடத்துல சொன்னார். இந்த 2 அக்கினியும் கர்த்தர் உங்களுக்குள் போட போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வரட்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், என் வைராக்கியத்தை உங்களுக்குள் வைக்கிறேன். ஆகவே தான் ஏசப்பா சொல்லும் பொழுது லூக்கா 12:49 அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்றார். டிலே பண்ண வேணாம், இன்னைக்கே இந்த வினாடியிலிருந்து அந்த பக்தி வைராக்கியத்தின் அக்கினி, எல்லாம் வாயத்திலிருந்து சொல்லுங்க, பக்தி வைராக்கியத்தின் அக்கினி, பரிசுத்தத்தை காண அக்கினி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. நான் போட்ட உடனே உங்க வீட்டில் ஒரு பிரிவினை வந்துடும்ன்றார். என்ன பிரிவினை வரும்? பரிசுத்தமாக்குற வைராக்கியம் உங்களுக்கு வந்துடும். வீட்டுக்குள்ள போய் உக்காந்த உடனே டிவியில் படம் போடுவான், போடாத சொல்லுவீங்களா? அப்ப என்ன அவன் 2 பேருக்கும், என்ன நீ நேற்று வரைக்கும் என் கூட உட்காந்து பார்த்துக்கிட்டே இன்னைக்கு பார்க்க மாட்டேற, நமக்குள்ள ஒரு பிளவு வந்துச்சு, யார் பிளவு பண்ணது? அந்த சபையா அப்படின்னு கேட்பான். அடுத்த கேள்வி. ஹல்லேலூயா. இந்த குறி சொல்ற இடத்துக்கு போலாம், வா 2 பேர் போலாம். குறி சொல்வது அருவருப்பானது, நிறுத்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கென்ற ஒரு பரிசுத்த வைராக்கிய அக்கினி விழுந்துச்சுன்னா அந்த உலகம் அனுபவிக்கும், பார்க்கும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களுக்குள் வாழ்கிற நமக்குள் கர்த்தர் இந்த வைராக்கியத்தின் அக்கினியை போட இன்று வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது யெகூவுக்குள் இருந்த வைராக்கியத்தை தான். காலையில் கூட கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டேன். யெகூ என்ற தெய்வ மனிதன், அவனுக்குள் ஒரு வைராக்கியம் இருந்தது. அது என்ன வைராக்கியம்னா, நான் அந்த தேசத்தில் தேவனுக்கு விரோதமான எல்லா அருவருப்பு சக்தியில் அகற்றணும். இந்த கொடூரம் பண்ணிக்கிட்ட அரசாங்கத்தை மட்டுமல்ல, இந்த அரசாங்கத்துக்கு பின்னாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பாகாளின் ஆவி இருக்கிறது. அந்த ஆவிகளை ஏவி விடுகிற பூசாரிகளின் கூட்டம் இருக்கிறது, மந்திரவாதிகள் இருக்கிறார்கள், நரபலி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் நான் அழிக்க வேண்டும். அதுதான் அவர்கள் இருந்த வைராக்கியம். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? மூல காரணமே. இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கும். அப்படி தானே? இப்போ ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்குது, அந்த சண்டை ஐயோ அப்பா போடுறாரு சண்டை, அம்மா போடுறாரு சண்டை இல்லை, அந்த சண்டைக்கு பின்னாக செயல்படுகிற ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவியை வேரோடு அறுக்கும் ஒரு அதிக வைராக்கியம். அல்லேலூயா. யெகூவுக்குள் அதுதான் இருந்தது. யெகூவுக்குள் அந்த வைராக்கியம் வந்த உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது அவன், இவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். அவர்களை உயிரோடே பிடித்து 42 பேர்களாகிய அவர்களை ஆட்டு மயிர் கத்தரிக்கிற துறவண்டையிலே வெட்டி போட்டார்கள். அவர்களில் ஒருவனையும் அவன் மீதியாக விடவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு நேர்த்தியாய் அவன் அந்த சத்துருடைய சகல வல்லமைகளையும் முடக்கி போட்டான். அவனுடைய வைராக்கியம் அழித்து போட்டது. தந்திரத்தை தந்திரத்தினாலே யெகூ அழித்து போட்டான்.
பைபிள் சொல்லுகிறது, யெகூவை கர்த்தர் எதற்காக அபிஷேகித்தார்? அவனை இந்த எசபேலும் ஆகாப் ராஜாம் செய்த எல்லா அட்டூழியங்களை எல்லாம் அகற்றுவதற்காக. அதற்கு பின்பு யெகூ பார்க்கிறாரு, இவங்களெல்லாம் பாவம் செய்ய வச்ச அந்த பாகாலுடைய பூசாரிங்க இருக்காங்களே, இவங்களை எல்லாரையும் அழிக்கணும்னு ஒரு திட்டம் போடுறாரு. என்ன திட்டம்? எனக்கு பாகாலை ரொம்ப பிடிக்கும், எல்லாம் வாங்க நம்ம ஒரு திருவிழா நடத்தலான்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, ஒரு ஆள் கூட மிஸ் ஆகக்கூடாது, எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் உள்ளே வரும்போது எல்லா கதவிலையும் ஆளை நிறுத்தி அதை முழுமையாய் சங்கரித்து போடுறான். இனி இந்த தேசத்தில் நரபலி கொடுக்குற சாமியாருங்க ஒருத்தவங்க கூட இருக்கக்கூடாது என்று துடைத்து போடுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருக்காய் வைராக்கியம் கொள்ளும்போது ஆண்டவர் அவருடைய வல்லமையான ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் வீடு முற்றிலும் இந்த திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, நான் என்ன பண்ணணும்? ஆண்டு சொல்லுவார், மகளே ஒன்றும் இல்லை, நீ ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. நீ 3 நாள் போட உபவாசம், இல்லை 1 நாள் போட உபவாசம், இல்லை வாரத்துக்கு 2 முறை போட. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தில் அன்றி ஜபத்தினாலும் போகாதினார். உடனே நீங்கள் உபவாசம் இருக்கும்போது அந்த பிசாசை விரட்டுகிற விசுவாச ஆவியை கர்த்தர் உங்களுக்குள் வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஞானம். யெகூவுக்கு கொடுக்குறாரு. அவன் என்னப்பா தந்திரம் பண்ணுறான்? நான் உனக்கு தந்திரம் சொல்லி கொடுக்குறேன். ஞானிகளை அவர் தந்திரத்தாலே பிடிக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 3:19 சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியமாக இருந்து பாருங்க, அவர் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசியில் மோசேக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியத்தை நான் பார்த்தேன். என் உள்ளத்தில் அது ஒரு பெரிய சந்தோஷம். மோசே, அவனுக்குள் ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம் என்றால், பைபிள் சொல்லுது, மோசே என்ற தீர்க்கதரிசி, அவன் மேல் அவர் அபிஷேகம் இறங்குகிறது. அந்த அபிஷேகம் வாசிங்களேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். ஆமென். அல்லேலூயா. எல்லார் மேலும் அபிஷேகம் இறங்குகிறது. உடனே ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வருகிறான். ஐயா, 30-70 பேர் மேலும் ஆவியானவர் ஊற்றுகிறார். வசனம் 25ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராக்கி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இறந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேத்தாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மோசே, உன் மேல இருக்கிற ஆவியை 70 பேர் மேல வைக்க போறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் 70 பேரும் புறப்பட்டு போகும்போது என்னுடைய வைராக்கியத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போவீர்கள். அல்லேலூயா. அப்போ 2 பேர் கூடாரத்தில் இருந்துட்டாங்க. அவங்க தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கன்ட்டு ஒரு பிள்ளையாண்ட வந்து மோசேக்கு சொல்கிறாரு. மோசே சொல்கிறாரு, என் மேலக்கப்பா வைராக்கியமாக இருக்கிற, என்னுடைய வைராக்கியம் என்னன்னு தெரியுமா? எல்லாருக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியை ஊற்றினால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு கூட மோசேக்குள் இருந்த வைராக்கியத்தோடு தான் கர்த்தர் இன்று வந்திருக்கிறார். உங்கள் சபை முழுவதும் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியினால் வைராக்கியம் கொண்டு இந்த உலகத்திற்கு கர்த்தரினுடைய வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும். அநேக நேரங்களில் அந்த வைராக்கியத்தின் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள தவறும் பொழுதுதான் அந்த வைராக்கியம் நமக்குள்ளிருந்து புறப்படாது இருக்கும். மோசேக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்தது. நாமற்ற அபிஷேகம் போதாது, என் சபை முழுவதும் அபிஷேகம் இருக்கட்டும். இன்னைக்கு கூட பாஸ்டர் ஐயா ஏன் இந்த கூட்டத்தை மெயினாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார்னா, ஒரு இரத்த சாட்சி அவர் அமெரிக்கா தேசத்தில்
கோடி கண்களுக்கு முன்பாக மரித்து போகுது. எல்லா கண்களும் பார்க்குது. உலகத்திலே ஒரு வைராக்கியத்தின் அக்கினி பற்றி பிடிக்குது. என் சபையிலும் அந்த அக்கினி பற்றி பிடிக்கணும். இப்பொழுதே அந்த வைராக்கியத்தின் அக்கினி இறங்கணும். என் ஜனங்க இதுவரைக்கும் மந்தமா இருந்தது போதும். இனிமேல் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு எனக்குள் இருக்கிற வைராக்கியத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் தேசத்துக்குள்ளே, இந்த பாண்டிச்சேரிக்குள்ளே போய் ஆத்மாக்களை கொள்ளை கொள்ளையாய் கொண்டு வந்து இந்த சபையை தேவன் பக்கம் நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அமர்ந்தார். நான் சொன்னேன் அல்லவா, ஆண்டவருடைய சால்வை சீடர்கள் மேல் வந்து அமர்ந்தது, அவருடைய அக்கினி. அந்த அக்கினி இறங்கின உடனே எல்லா சீடர்கள் 120 பேருக்கும் ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு இல்லையா? அதில் மெயினான ஆள் கடந்த மாதிரி சொன்ன பேதுருவுக்குள் வந்த வைராக்கியத்தை பாருங்க. அல்லேலூயா. ஒரு வேலைக்காரியம்மா முன்னாடி பயந்து அவரை அறியேன்னு சொன்னவர், அவரை சபித்து சத்தியம் பண்ணினவர், அண்ணா காய்பா அரண்மனைக்கு வெளியில் அதை செய்தவர், 4ஆம் அதிகாரத்தில் அண்ணாவையும் காய்பாவையும் அவர்கள் குடும்பத்தினரையும் பரிசேயரையும் வேத சாஸ்திரிகளையும் நிறுத்திவிட்டு அவர்களுக்கு நேருக்கு நேர் கண்ணுக்கு கண் சொல்லுகிறார்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவே ஆண்டவர் இரட்சகர். அல்லேலூயா. ஆவியானவர் ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும்போது வெளியிலே போயும் தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்து ஆத்மாக்களின் மந்தைகள் கொண்டு வருவீர்கள். எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் வேண்டும்? இன்றைக்கு ஆவியானவர் கொடுப்பார். மோசே சொன்னார், என் மேல் இருக்கிற அபிஷேகம் எல்லார் மேலும் வந்து இறங்கினால் நலமாக இருக்குமே. அல்லேலூயா. அந்த வசனத்தை பார்க்கும்போது திரும்ப திரும்ப வாசித்தங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னாகமம் 11:29 அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயா? கர்த்தருடைய, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். அல்லேலூயா. இந்த ஜெபம் எப்ப கேட்கப்பட்டுச்சு? எப்ப கேட்கப்பட்டுச்சு சொல்லுங்களேன். ஊற்றேன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இது என்னைக்கு நிறைவேறுச்சு? பெந்தேகோஸ்தே. நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. மோசே செய்த இந்த ஜெபம் பெந்தேகோஸ்தே நாளன்று அங்கு வந்த 120 பேர் மேலும் இறங்கினது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யாராவது ஒரு சிலர் மேல் தான் ஆவியானவர் இறங்குவார். அங்கே இருப்பார் மோசே இருப்பார், இந்த பக்கம் யோசுவா இருப்பார், அப்புறம் அங்கே ஒரு சாமுவேல் இருப்பார். பைபிள் போட்டிருக்கு, சில நாட்கள் அபூர்வமாக இருந்துச்சான் வசனமே. அல்லேலூயா. எலியா வருவார், எலிசா வருவார். சொற்பமான ஜனங்கள் மேல் தான் ஆவியானவர் தங்கி இருந்தார், ஏனென்றால் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த தீர்க்கதரிசியாக மோசேயின் ஜெபத்தை கேட்டு அங்கே வந்து எல்லார் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்க போகிறார். அவருடைய ஆளுகை உங்கள் மேல் வந்து இறங்கும் பொழுது உங்களுக்கும் அதே வைராக்கியம் வரப்போகிறது. பவுலுக்குள் இருந்த வைராக்கியம் உங்களுக்குள் வரப்போகிறது. பெனகாசுக்குள் இருந்த வைராக்கியம் உங்களுக்குள் வரப்போகிறது. யெகூவுக்குள் இருந்த வைராக்கியம் உங்களுக்குள் வரப்போகிறது. மோசேக்குள் இருந்த வைராக்கியம் உங்களுக்குள் வரப்போகிறது. அல்லேலூயா. ஏசப்பா தான் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறவர்னு யோவான் முதல் முறை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார். நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பாரு. பரிசுத்த ஆவியினால் அக்கினினால ஞானஸ்நானம் கொடுத்துட்டா உங்களுக்கு வரப்போகிற வைராக்கியம் சாதாரணமான வைராக்கியம் அல்ல அது. அல்லேலூயா. அந்த சபை, அந்த வைராக்கியம் சபையை பரிசுத்த பண்ணும். அந்த சபை வைராக்கியம் சபையை பலுக பண்ணும். அந்த சபை, அந்த வைராக்கியம் சபையை கரைதரேற்றமான வாட்டியாய் கொண்டு போகும். இதுவும் செய்யலாம், அதுவும் செய்யலாம், இப்படி இருந்துக்கலாம், அப்படி இருந்துக்கலாம். அப்படி சொல்ற ஆளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருங்க. அல்லேலூயா. இது வேற ஆவி. என்ன ஆவி? வேறே ஆவி. ஆகவே தான் பெந்தேகோஸ்தே நாளன்று ஆவியானவர் வந்து அவர் மேலே அமர்ந்த உடனே அவங்களுக்கு வந்த முதல் கெப்பாசிட்டி என்ன தெரியுமா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் ஆவியானவர் அவர்கள் மூலம் செயல்பட ஆரம்பித்து விட்டார். யாரை பார்த்தாலும் பயமே கிடையாது, காம்ப்ரமைஸே கிடையாது.
பரிசுத்தத்தை பரிசுத்தம் என்று தெளிவாய் சொல்லுகிறார்கள். எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியம். அப்போஸ்தலர் போகிறாங்க, குறி சொல்கிற ஒரு அம்மா வந்து நீங்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லுது இல்லையா? படிச்சிருக்கீங்களா? இப்போ நம்மளாக இருந்தால் நான் சொல்ல, மைக்கு கொடுப்பா அந்த அம்மா கையில், மைக்கு கொடு, கொடுமா, இன்னொரு தாட்டி சொல்லுமா, இதை வந்திருக்கிறாரு ரொம்ப உன்னதமான ஊழியக்காரர், இந்த பக்கம் வந்து நெல் சொல்லுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே சொல்லுவோம். இந்த காலத்தில் அப்படி தானே இருக்காங்க ஊழியக்காரங்க. கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தாருன்னா உன்னை காதில் வந்து யார் ஜெபம் பண்ணி சுகம் கொடுத்தார் கரெக்டாக சொல்லு அப்படின்றான் இல்லையா? இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு உலகம். பவுல் சொல்றார், சினம் கொண்டு, ஏன்னா தெரிஞ்சு போச்சு, வைராக்கியமா சொல்றாரு, உள்ள பேசுறது குறி சொல்ற ஆவி விலகு இயேசுவின் நாமத்தில் அப்படின்றார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த வைராக்கியத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. எத்தனை பேர் உங்களை பெருமையா பேசினாலும் ஆவியானவர் மேல் வைராக்கியமா இருப்பீர்கள். அல்லேலூயா. நம்புறீங்களா நான் சொல்றத? அல்லேலூயா. கடைசி மட்டும் பவுல் சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது மூலம் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்படுறது. என்ன வைராக்கியம் தேவஜனமே! நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருக்காக வைராக்கியமாக செயல்படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியத்தோட எழும்புவார். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வச்சு பாருங்கள், உங்களுக்கு 100 ஸ்டெப்பு வச்சு கொடுப்பார் அவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அல்லேலூயா. என் குடும்பத்தில் சில நல்ல காரியங்கள் நடக்கலைங்க, என் பிள்ளைகளுக்கு நடக்கலை, என் கணவருக்கு நடக்கலை, என் மனைவிக்கு நடக்கலை. கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு என் வைராக்கியத்தை பெற்றுக்கொண்டு போ, உனக்காக நான் வைராக்கியத்தோட கிரியை செய்வேன். உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். நான் கடந்த மாதிரி சொன்னேன்னு தெரியல. நார்த் இந்தியாவில் ஜெபிக்கிற ஒரு தாய், அந்த அம்மா வெறும் ட்ரெயின் டிக்கெட்டு மட்டும் இருக்குது கையில், காசு இல்லை. டிக்கெட்டை வாங்கிட்டு போகிறாங்க. போகும்போது ட்ரெயின் போகுது. ஏம்மா எந்த ட்ரெயினில் நம்ம போனோம் அது காமிக்குது. ஐயோ இந்த ட்ரெயின் தான்மா போதுமா, ஐயோ உன்னால் ஓட முடியாதுமா சொல்லிகிட்டு இருக்கும்போதே ட்ரெயின் போயிடுச்சு. அந்த அம்மா அழுதுகிட்டே உட்காந்து முட்டி போட்டு பிளாட்ஃபார்மில், ஏசப்பா போன ட்ரெயினை திரும்பி எடுத்துகிட்டு வாங்கப்பா, நான் உங்கள் பிள்ளை தானே, நான் வைராக்கியமாக நிற்கிறேன், நீங்கள் தான் எனக்கு தகப்பேன், உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நான் ஒரு ஏழை விதவை அப்படின்னு உடனே அங்கே இருக்கிற டிடிஆர்லாம் வந்தாராம். என்னம்மா போன ட்ரெயின் எப்படிமா திரும்பி வரும்? கர்த்தர் சொன்னார் இந்த ட்ரெயினில் தான் நான் உன்னை ஏற்றி அனுப்புவேன்னு. அம்மா கர்த்தர் சொன்னாலும் ட்ரெயின் போயிடுச்சுமா. முட்டி போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்துச்சான். 1/2 hour ஆச்சான். நார்த் ஈஸ்டில் நடந்தது உண்மையாகவே. கொஞ்ச நேரத்தில் 1 மணி நேரம் கழிச்சு போன ட்ரெயின் திரும்பி வந்துருச்சு. என்னன்னா போன இடத்துல ரயில்வே ட்ராக்கில் பிரச்சனை ஆகிட்டு வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் நிறுத்த சொல்லிட்டாருன்னு அப்படியே ரிவர்ஸ் ட்ரெயின் 2 பக்கம் போகல வந்து அப்படியே நின்றுச்சான். அந்த அம்மா சொன்னிச்சான், நான் சொன்னேன்ல என் ஏசப்பா எவ்வளோ வைராக்கியமாக என் மேலே இருக்கிறார். அல்லேலூயா. இது உண்மையிலே நடந்த சம்பவம். மனிதர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நானும் அவனை அறிக்கை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், பிதாவுக்கு முன்பாக. இன்றைக்கி கர்த்தருடைய வைராக்கியம் உங்களை நிரப்புவதாக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பின் வைராக்கியத்தை பரிசுத்தத்துக்காக எப்படி நிற்கிறார் யோசேப். அப்பா உயிரே போனாலும் பரவாயில்லை. எவ்வளோ பெரிய பழி அவர் மேலே பழி சொல் வந்துச்சு. உண்மையில் அந்த நாளில் எப்படி யோசேப்பை உயிரோடு விட்டு வச்சாங்கன்னு தெரியல. அவ்வளோ பெரிய பாவம் அது அவன் மேலே வந்த பழிச்சொல், தவறான குற்றச்சாட்டு. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு வைராக்கியமாக இருக்கல மகனே, பரிசுத்தமாக வாழணும் வைராக்கியமாக இருக்கியோ, உன் பேரில் எத்தனை கெட்ட பேர் வந்தாலும் அது உன் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட கீழே தள்ளாது. அல்லேலூயா. ஏனென்றால் நான் உனக்காக வைராக்கியமாக இருக்கிறேன். யோசேப்புக்கு மேலே என்ன வைராக்கியமாக இருந்தார்? இவன் இந்த ஜெயிலேருந்து கூட்டிட்டு போய் அந்த எகிப்தின் அரண்மனையில் போய் பிரைம் மினிஸ்டராக உட்கார வைக்கிறது அவருடைய வைராக்கியம். இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, நீங்கள் பரிசுத்தமாய் வைராக்கியம் இருந்தா உங்களை பயன்படுத்த அவர் வைராக்கியமாக இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் சபைக்காக வைராக்கியத்தோடு, சபை பரிசுத்தமாக வேண்டும் வைராக்கியமாக இருந்தால் அவர் உங்கள் குடும்பத்தை அவர் பரிசுத்தப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. சபைக்கு விரோதமான சக்திகளை நீங்கள் முடக்கினால் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சக்திகளை கர்த்தர் முடக்கி போடுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருக்களுக்கு விரோதமாய்
கொடியேற்றுவார். சில நேரத்தில் உங்களால் ஜெபம் பண்ண முடியாது, பலவீனத்தில் படுத்திருப்பீங்க, யாரோ ஒருத்தவரை கர்த்தர் எழுப்புவார். எழுந்திரிமா, என் மகளுக்கு உடம்பு முடியாமல் இருக்க ஒரு ஜெபம் பண்ணுவார். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நீங்கள் சுகம் அடைவீங்க. அது உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற வைராக்கியம். உங்கள் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் பரிந்து பேசுவார். உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்வார். கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுங்க, அவர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்வார். அநேக நேரங்களில் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை வாந்தி பண்ணி போடும் ஒரு சூழ்நிலை வருகிறது. லவோதிக்கா சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, கடைசி நாட்களில் சபை இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு போகும். அனலும் குளிரும் இல்லாமல், ஏன்னா எப்படின்னா அனலும் இருக்காது குளிரும் இருக்காது. கடமைக்குன்னு பைபிள் வாசிப்பாங்க, கடமைக்குன்னு ஜெபம் பண்ணுவாங்க, கடமைக்குன்னு சினிமா தேட்டருக்கு போவாங்க, கடமைக்குன்னு டாஸ்மாக்கு போவாங்க, கடமைக்குன்னு கல் குடிப்பாங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். கர்த்தர் நல்லவருங்க. அல்லேலூயா. அதில் வேறு இப்போ நூதன உபதேசம் வந்துருச்சு. என்ன உபதேசம்? ஹைப்பர் கிரேஸ். ஆண்டவர் எவ்வளோ கிருபையில் தெரியுமா? இந்த பிராந்தி பாட்டில் எவ்வளோ கிருபையாக கொடுத்துருக்காரு பார்த்தியா? என்ன பாரு, ஓசியில் கிடைக்குது பார்த்தியா? அப்படின்லாம் பிரசங்கம் வந்துருச்சு இப்போ. அல்லேலூயா. இந்த பிராந்தி பாட்டிலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படிலாம் வந்துருச்சு. அதனால மக்கள் கூட்டம் கூட்டமாக அப்படிப்பட்ட இடத்துக்கு ஓடுறாங்க. உங்களுக்கு சினிமா பாட்டு பாடணும்னு ஆசையாக இருக்கா? அப்படியே பாடுங்க. அந்த ஹீரோக்கு பதிலாக ஜீசஸை நினச்சிங்கன்றான். எவ்வளோ அயோக்கியத்தனம். அல்லேலூயா. இது கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட அருவருப்புகள் சபைக்குள் வருகிறது. ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு பவுலாக, ஒரு பெனகாசாக, ஒரு யெகூவாக, ஒரு மோசையாக அபிஷேக விரும்புகிறார். அப்படியே எழுந்து நிற்போமா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். நான் காலையிலும் இந்த காரியத்தை சொன்னேன். ஆண்டவர் நம்ம மேல் அக்கினியை போட வந்தார். அந்த வைராக்கியத்தின் அக்கினி விழும் பொழுது பாருங்கள், தேவன் அந்த அக்கினி எப்படி போடுகிறார். கொஞ்சம் இது வரைக்கும் கவனிக்கலைன்னா இப்போ கவனிங்க. 3 விதத்தில் அந்த அக்கினியை கர்த்தர் நமக்குள் அனுப்புகிறார். சத்தியத்தின் மூலம், சாட்சிகளின் மூலம், சால்வியாகி அபிஷேகத்தின் மூலம் அந்த வைராக்கியத்தை நமக்குள் கர்த்தர் அனுப்புகிறார். அந்த வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் வர தேவன் நம்மை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை எப்படி சந்தித்தார்? ஒரு முட்புதர் அக்கினி பற்றி எரிகிறது, அந்த அக்கினியை காண செய்தார். அல்லேலூயா. அக்கினியை காண செய்தார். இயேசு என்ற தீர்க்கதரிசி தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறார், தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறார். அங்கிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வந்து அவனை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அந்த அக்கினி அவனை சுத்திகரித்த உடனே அவனுக்குள் ஒரு வைராக்கியம் வந்து விடுகிறது. நான் பரிசுத்தமாகி விட்டேன். அல்லேலூயா. அப்பொழுது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது, என் காரியமா யார் போவான்? உடனே அவருக்குள்ளே வந்து அக்கினி அவனுக்குள் ஒரு வைராக்கியத்தை கொடுத்த ஜன்னதர்மா, நான் போகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்கிறார், மோசேக்கு தேவன் அனுப்பின அக்கினி அவனை ஊழியம் செய்ய வைத்தது, அவனுக்குள் தரிசனத்தை கொடுத்தது, ஜனங்களை விடுதலை செய்ய வைத்தது. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய அக்கினியை இப்போ நான் போட பாரு, அது வைராக்கியத்தின் அக்கினியாக இறங்க போகிறது. எந்தெந்த ஜனங்கள் வந்து கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களை விடுதலை பண்ணும் ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வரப்போகிறது. ஒருவேளை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கலாம், அல்லது பில்லி சூனியத்தில் கட்டப்பட்டு இருக்கலாம். மோசையின் மேல் போட்ட அக்கினியை கர்த்தர் உங்க மேல போடுறாரு. உங்களை விடுவிக்கும்படிக்கு ஒரு வைராக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பா. ரகசியத்தை சொல்றேங்க. மோசே அரண்மனையில் இருக்கும் பொழுதே அவன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்து விட்டதா, நான் இந்த அரண்மனையை விட்டு இறங்கி தேவ ஜனங்களுக்கு கூட நான் பாடுகளை அனுபவிக்கணும், உயிரே போனாலும் சரி அந்த ஜனங்களை விடுதலை பண்ணணும்னு ஒரு வைராக்கியத்தோடு தான் அரண்மனையை விட்டு இறங்கி வந்தான். அல்லேலூயா. ஒருவேளை வைராக்கியத்தில் அவன் செஞ்ச விதம் தவறாக இருந்தது மோவானி தெரிந்தது. ஆனால் ஆண்டவர் பார்த்தார், என் மகனே மோசே, உனக்கு இருக்கிற வைராக்கியம் எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா, உன்னை நானே உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். 40 வருடம் வனாந்தரத்தில் உருவாக்கி விட்டு அக்கினிக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வந்து மோசையை நிறுத்துகிறார். அந்த மோசே தேவனுடைய அக்கினியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, உன் வைராக்கியத்தை பார்த்து தான் இந்த சபைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். நான் வைராக்கியமாக இருந்தனால ஒன்றும் பண்ண முடியல. சிலர் அப்படி வந்திருக்கிறீங்க. இங்க மனசுல வைராக்கியம் இருக்கு பிரதர், ஆனால் செய்ய முடியல.
இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். மோசேக்கு என் வார்த்தையை அனுப்பினது போல உனக்கு நேராக என் வைராக்கியத்தின் வார்த்தையை நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். உனக்கும் அந்த தரிசனத்தை கொடுப்பேன், உனக்கும் அடையாளங்களை கொடுப்பேன். மோசே சொல்லுகிறார், நான் தெத்துவாயன் மந்தனாவும் உள்ளவன், பேசலாம் தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வைராக்கியம் இருக்கிறது அல்லவா, அது போதும் மோசே. என் ஆவியானவர் மற்ற எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கரங்களை தட்டுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வைராக்கியத்தின் அக்கினி உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். மற்றவர்களை விடுவிக்க, தேவனுடைய மந்தைக்குள் கொண்டு வர, சபையை பாதுகாக்க. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். ஒரு வைராக்கியத்தின் அக்கினி அவன் மேல போடுகிறார், போடுகிறார். பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை. ஹல்லேலூயா. சோபியா சபர கதர பலஹலஹதனா. தேவ சமூகத்துக்கு வந்த ஏசையா சொன்னார், ஐயா எனக்கு வைராக்கியமா இருக்கு, ஆனா என் உதடு ஃபுல்லா கெட்ட வார்த்தை பேசுற உதடா இருக்குது ஐயா. என் ஃப்ரெண்ட் எல்லாம் சுத்தமா இருக்காங்க. நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அக்கினி புறப்பட்டு வந்தது, ஏசாயாவின் உதடுகளை தொட்டது. அவனை அசுத்த உதடுள்ள மனுஷன் அல்ல, தீர்க்க தரிசியா இந்த அக்கினி அவனை மாற்றினது. தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆத்ம பாரத்தோடு இதோ நான் இருக்கிறேன் என்று அவனுக்குள் வைராக்கியத்தை கர்த்தர் போட்டார். துல்லியமான தீர்க்க தரிசனங்களை ஏசாயாவை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். மூன்றாவது பாருங்க, சீடர்கள் மேல் அந்த அக்கினி வந்து அமர்ந்தது. சீடர்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வந்தது. சபையை நாங்க தான் உருவாக்க வேண்டும், சபையை நாங்க தான் பாதுகாக்க வேண்டும், சபையை நாங்க தான் பரிசுத்தமாக்கணும். எல்லா சீடர்களுக்குள்ளும் அந்த வைராக்கியத்தின் அக்கினியை கர்த்தர் போட்டார். பேதுரு வைராக்கியத்தோட பிரசங்கம் பண்றாரு, சபை உருவாகுது. பவுல் வைராக்கியத்தோட பிரசங்கம் பண்றாரு, சபை பரிசுத்தமாகுது. யூதா பிரசங்கம் பண்றாரு, யோவான் பிரசங்கம் பண்றாரு. சபையை கர்த்தர் கரை திரை அற்ற மனவாட்டியாய் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். சாக்குலா பௌச்சரா ஷதரா பலதனா. அந்த வைராக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, நான் அந்த பழைய ஏற்பாட்டு சவுல மாதிரி இருக்க கூடாது ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சவுலை போல என்னை பயன்படுத்தும் அந்த வைராக்கியத்தை கொடுங்க. சபையை பரிசுத்தப்படுத்தும் வைராக்கியம், சபையை பெருக பண்ணும் வைராக்கியம், சபைக்கு ஆத்மாக்களை கொண்டு வருகிறவர் வைராக்கியம். ஓ பிசோ கரபலஹரியாதர. ஆண்டவர் சொல்றாரு, என் வைராக்கியம் உனக்குள்ள வந்துகிட்டே இருக்குது, அக்கினி நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ரிசீவ் பண்ணிக்கோ, ரிசீவ் பண்ணிக்கோ. உன் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எனக்குள் போடுகிற வைராக்கிய அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கும் அக்கினி, பாவத்தை கண்டிக்கும் அக்கினி, அசுத்தத்தை அகற்றும் அக்கினி, தேவ கோபத்தை நிறுத்தும் அக்கினியை போடும் எனக்குள்ள. நல்ல வாய்ப்பு கிடைச்சது. பழைய ஏற்பாட்டு பினகாசுக்கு ஒரு ஆசாரியனுடைய மகனாய் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னே நிற்கும் மகனான வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு அவன் அருவருப்புக்கு பயன்படுத்தி விட்டான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆரோனுடைய பேரனாகிய பினகாசு தேவனுடைய கோபத்தையே தடுத்து நிறுத்தினான். முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் அவன் பாதுகாத்தான். எந்த பினகாசா இருக்க போகிறோம், எந்த சவுலா இருக்க போகிறோம், இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு சவுலாக புதிய ஏற்பாட்டில் பவுலாகிய மாறின அந்த சவுலா என்னை மாற்றும் ஆண்டவரே. தேவ கோபத்தை நிறுத்தின பினகாசா என்னை மாற்றும் ஆண்டவரே. எகு பார்த்தா
ஐயோ, இந்த தேசத்தை மறுபடியும் கரைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது இந்த பாகால் கூட்டம், இந்த நரபலி கூட்டம். இதை முழுமையாய் துடைத்து போட வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டு தேசத்தை விட்டு முற்றிலும் அவன் அகற்றி விட்டான். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஆவியின் யுத்தத்தை உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நீ ஆவிகளோடு யுத்தம் பண்ணுவாய், வைராக்கியத்தோடு யுத்தம் பண்ணுவாய். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னார், உங்கள் யுத்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை செய்கிற ஒரு வைராக்கியத்தின் ஜெப அக்கினியை கர்த்தர் போடுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Receive it now in Jesus name. இறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அக்கினி, இறங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு ஜெப ஆவி, இறங்கிக் கொண்டிருக்கிறது அது யுத்த ஜெபம் ஆவி. ஆண்டவர் வைராக்கியத்தை போடுகிறார் உனக்குள். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் in Jesus name. ஜாபெல்லஹோ தரபனி சபரதன். மோசேக்குள் இருந்த வைராக்கியம் எல்லா ஜனங்க மேலும் ஆவி ஊற்றப்படணுமே. எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டு வைராக்கியம் கொண்டு ஊழியம் செய்யணுமே. அந்த வைராக்கியத்தை பெந்தேகோஸ்தே நாளன்று கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா. எல்லார் மேலும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இன்று கர்த்தர் ஊற்ற வந்திருக்கிறார். மோசேயின் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அதன் நிமித்தம் உங்களுக்குள் வைராக்கியம் வருகிறது. விடுவிக்கும் வைராக்கியம், பரிசுத்தமாக்கும் வைராக்கியம், பயன்படுத்தும் வைராக்கியம், கரைதரையற்ற மனவாட்டியாய் பரலோகத்திற்கு சபையை கொண்டு போகுவர் வைராக்கியம். ஓ பசல கரதர பலஹுரஹதனா. ஐயா, நீங்க படிக்கலன்னா கூட பரவாயில்ல ஐயா, உங்களுக்குள் ஆவியானவர் கொடுத்த வைராக்கியம் இருக்கிறது. உங்களை கொண்டு சபையை கர்த்தர் கட்டுவார், உங்களை கொண்டு சபையை கர்த்தர் பெருக்குவார். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆத்துமாக்களை கொள்ளை கொள்ளையாய் கொண்டு வருவார். ஆண்டவர் சொன்னார், என் வைராக்கியம் என் பிள்ளைகளை பயன்படுத்தும்படி இறங்கி வந்திருக்கிறேன். அந்த வைராக்கியம் தான் உங்களுக்கு ஆவியின் வரங்களை இப்போது கொடுக்க போகுது. ஆண்டவர் விசேஷ விதமாக எனக்கு சொல்றாரு, யார் யாரெல்லாம் சுவிசேஷ ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை தேவனுடைய சன்னிதானத்தை கொண்டு வரணும்னு வைராக்கியமா இருக்கீங்களோ, உங்களுக்கு நேராக ஆவியின் வரங்களை கர்த்தர் கட்டவிழ்த்து விட போகிறார். 9 வரங்களை இப்பொழுது பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆவியின் கனிகள் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேருக்கு வேணும்? உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும். ஏசையா சொன்னா, நான் போகிறேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்களோ, உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய அக்கினி உங்கள் உதடுகளை தொடுகிறது, உங்கள் உதடுகளை தொடுகிறது. சுவிசேஷம் உரைக்கிற உதடுகள், தீர்க்க தரிசன உதடுகள், சுகமளிக்கும் வார்த்தையை அனுப்புகிற உதடுகள், விடுவிக்கும் வார்த்தைகளை அனுப்புகிற உதடுகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். விடுவிக்கிற வார்த்தைகள் உங்கள் உதடுகளிலிருந்து புறப்பட போகிறது. பெற்றுக்கொள். Receive it now, receive it now, receive it now, receive it now. Shakarabala dudarabala dudarabo shandarabala liuso bosami kamarabala duno rabasana malakutara bolabotara shandarabala. இந்த செப்டம்பர் 21 கர்த்தருடைய ஆவியானவரே ஒரு அக்கினியை இந்த சபைக்குள் பற்ற வைத்திருக்கிறார். முதல் ஆராதனையிலும் இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தருடைய பக்தி வைராக்கியத்தின் அக்கினி பற்றி பிடித்து விட்டது. விசுவாசிகள் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹalleluya. Jesus, Jesus, Jesus. நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆவியானவர் என்னிடத்தில் சொன்னார், என் சிங்காசனத்திலிருந்து அக்கினி நதிகள் ஓடும் மகனே. நான் 2 ஆராதனையில் இருக்கிற ஜனங்க மேல அந்த அக்கினி நதி அனுப்புவேன்னு என்கிட்ட வாக்கு பண்ணி இருந்தார்.
தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அக்கினி நதியை கர்த்தர் இந்த சபையில் இன்று சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அக்கினி நதியாய் கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். அது வைராக்கியத்தை உங்களுக்குள் கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, உண்மையின் மேல் உண்மை, கிருபையின் மேல் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.